Watch D Ultra. இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங், AMOLED டிஸ்பிளே, 150+ வாட்ச் ஃபேஸஸ், 100+ ஸ்போர்ட்ஸ் மோட், அப் டு 10 days பேட்டரி லைஃப். அது மட்டும் இல்லாமல் Dizo ஸ்போர்ட்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அது மூலயமா இந்த வாட்சை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இந்த வாட்சில் இருக்குதுன்னு பிராண்டு சைட்லன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம செக் பண்ணிடணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டே டு லைஃப்பில் இந்த வாட்ச் நமக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றதையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று, Dizo பிராண்டிங்கோட மேனுவல் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.78 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் கர்வ்டு கிளாஸ் சேர்ந்து அந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 500 nits பிரைட்னஸ்மே இருக்குது. ஸோ இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி நம்ம இந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்னஸாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்சை சுற்றி அந்த அலுமினியம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது நார்மலாக பிளாஸ்டிக்கில் கொடுக்காம அலுமினியம் ப்ளஸ் மெட்டலில் கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சிலிக்கான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸுமே நல்லா இருக்குது. ஸோ கையில் கட்டுறதுக்கும் சரி ஒரு மாதிரி இச்சிங்காக எதுவுமே இல்லாமல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ கட்டி இருக்கிறதுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்டைலிஷான லுக் கொடுக்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம கட்டிகிட்டு இருக்கோன்றனாலுமே அந்த ஃபீல் தெரியல. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளூடூத் காலிங் ஃபியூச்சர். ஆக்சுவலாக இதில் கால் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், மியூட் கூட பண்ணிக்கலாம். இன்பில்டு மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால இதை பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அட்வான்ஸ் சிங்கிள் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் கனெக்டிவிட்டியை ஸ்டேபிள் பண்ணுறது, பவர் கன்சியூம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் லோவாக கன்சியூம் பண்ண வைக்கிறது. வாட்சில் பேசினா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேட்குதுடா தம்பி? கேட்குதுடா. ஏண்டா ஃபோன் பண்ணது குத்தமாடா? சரி வாடா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் லவுட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 120% லவுடாக இருக்கும். பட் அது கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ச்ல இருந்தே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். Hey Google. Hey Ashik bro, how can I help? நான் ஆஷிக்கா இருவோம் மண்டே உடைக்கிறேன். பேட்டரியை பொறுத்த அளவுக்குல 270 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 10 days வரைக்கும் வரும். இதுவே ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப் டு 7 days. இது வந்து பிராண்ட் சைட்லன்னு சொல்கிறது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணவே இல்லை, அதாவது அந்த ஆப்போட நீங்கள் கனெக்ட் பண்ணவே இல்லை, நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 week யூஸ் பண்ணலாம். இதுவே இல்லை நான் காலிங் ஃபியூச்சரை எனேபிள் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதிகபட்சம் 2 days, அதுக்கு மேலே வரல. அதை மிஞ்சி போனால் ஒரு 2.5 days வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பிளாக், சில்வர் கிரே, ஓஷன் ப்ளூ அப்படின்னு ஒரு 3 வேரியன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் IPX ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வாஷபிள் தான். ஸோ தண்ணி பட்டாலும் பெருசாக அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தை ட்ராக் பண்ணிக்கிற ஒரு சில விஷயங்கள், இப்போ ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் SpO2னா இப்போ நம்ம ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப்பிங் ட்ராக்கர்னால் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்குறோம், லைட் ஸ்லீப் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டெப் கவுண்டர், நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கோம், எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் அப்படின்றது. அப்புறம் கேலரி ட்ராக்கர், அதுக்கப்புறம் வாட்டர் ரிமைண்டர், இப்போது இவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்றத நம்ம அதில் செட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு டைமும் அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இதை நீங்கள் மெடிக்கல் டேர்மோட கனெக்ட் பண்ணிக்கூடாது. இப்போ இதில் வர நம்பர்ஸ் எல்லாமே மெடிக்கல் டேர்மோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேசியாக இருக்காது. பட் ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது பெட்டர் தானே. வாட்சோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் வந்து மெசேஜ், வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் மேலே இப்படி ஸ்வைப் பண்ணி அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டெப் கவுண்ட்டு, கேலரிஸ், அப்புறம் இந்த கவுண்ட்லாம் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் மானிட்ரு,
ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். வெதரு, அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல். ஸோ இதை வந்து ரைட் ஸ்வைப் பண்ணி ஷார்ட்கட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வாட்சோடைய செட்டிங்ஸ். ஸோ ரைஸ் டு வேக்கப் இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கையில் கட்டிகிட்ருக்கோம், நம்ம பார்க்கும்போது மட்டும் டைம் விசிபிளாக தெரியறதுக்கு. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுது, இன்னும் டைம் கூட எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல் இது ஒரு 3 லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேட்டரியை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக, இப்போது சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ பவர் சேவிங் மோட் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மல் வாட்ச் என்ன இது இருக்குமோ அந்த இதில் இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ், ஒரு 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட்லேருந்து அது வெளியே வந்துடும். அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நீங்கள் இது ஆன் பண்ணிங்கன்னா கால் ஆடியோன்னு இருக்கும், அப்புறம் மீடியா ஆடியோன்னு இருக்கும். இப்போ கால் ஆடியோன்றதை நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால், இப்போது ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கால் வந்து நீங்கள் வாட்ச்லேயே பேசிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா ஆடியோன்னு இருக்கும். இது எதுக்கு, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்னென்னா, இப்போ நார்மலாக இப்போ யூடியூப் பார்க்குறீங்களே, அப்போ யூடியூப் பார்க்குற இல்லை பாட்டெலாம் கேட்குறீங்களோ, அப்போ அதில் வர்ற ஆடியோ வந்து இந்த வாட்சோடைய ஸ்பீக்கர்லேயுமே கேட்கும். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா டேரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், கால் மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வாட்ச் ஃபேஸஸ், இது வாட்ச்லேயே ஒரு 5 ஃபேஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 5 ஃபேஸஸில் நீங்கள் எதை வேணாலும் வச்சு உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபேஸஸ் தவிர நிறையா வேணும் அப்படின்னா ஆப்பில் போனீங்கன்னா ஆப்பில் எக்ஸ்ட்ரா 150 ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் அதை இது கூட சிங்க் பண்ணிக்கிட்டு ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன், ஆக்சுவலாக இதில் 3 இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் சாஃப்ட்டு, அப்புறம் தேவையில்லைன்னா ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த வைப்ரேட்டர், சாஃப்ட்னா கொஞ்சம் லைட்டாக, ஸோ மைல்டாக இருக்கும். இல்லை எனக்கு வைப்ரேஷன் வேணான்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் நோட்டிஃபிகேஷன். இப்போ ஃபிட்னஸ் நோட்டிஃபிகேஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு 1 hour அப்படின்னு சொல்லி 1 hourக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்க, ஆப்பில் செட் பண்ணிட்டீங்கன்னா இது இங்கே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு 1 hourக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் 1 hour உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் ரிமைண்டர், அதுவும் ஒரு 1 hour ஒன்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர், உங்கள் ஹார்ட் ரேட் மானிட்டரை நீங்கள் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் பவர் சேவிங் மோட் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பேட்டரியில் சுத்தமாக சார்ஜே இல்லை, பட் டைம் பார்க்குறதுக்கு மட்டும் இருக்கணும், நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிங்கன்னா நார்மல் வாட்ச் டைம் மட்டும் காமிக்கும், பேட்டரி இண்டிகேஷன் காமிக்கும். இல்லை இன்கேஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேருந்து இது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் QR கோட், இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஃபோனில் ஆப்பு டிசோ ஸ்போர்ட்ஸ் இது ஆப் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் போதும், டைரெக்டாக வாட்ச் வந்து ஃபோனில் பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பவர் ஆப்ஷன், அப்புறம் ரீபூட்டு, அப்புறம் அபோட் ஃபோனோடைய இது, இப்போ ஃபோனோட மேக் அட்ரஸ்ஸு, ஃபேம்வேரு, என்ன யூஐயில் இருக்குது, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும். அப்புறம் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெனு பார் வரும். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி ஆக்சுவலாக இது ஹார்ட் ரேட் மானிட்டர் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்சை கொஞ்சம் கையில் டைட்டாக கட்டிக்கிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவே அது கால்குலேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் SpO2 இதுவும் அதுதான் சேமாக, கொஞ்சம் வாட்சை டைட்டாக கட்டி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட இதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் மானிட்டர், நைட்டு நீங்கள் படுக்கும்போது இந்த வாட்சை நீங்கள் கட்டிட்டு படுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் டீப் ஸ்லீப் போயிருக்கீங்க, லைட் ஸ்லீப் எது அப்படின்னு சொல்லி இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அது ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மூட், இதில் ஒரு 100+ ஸ்போர்ட்ஸ் மூட் இருக்குது. நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைக்கிளிங் போகிறீங்கன்னா நீங்கள் அதை சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க, எவ்வளோ கலரி பர்ன் ஆகுது, அந்த மாதிரி டேட்டாலாம் அது கொடுக்கும். வேணான்னா பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து உங்கள் டெய்லி ரொட்டீன் ஒர்க் அவுட்டை ரெக்கார்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் டயல், ஆக்சுவலாக இது இன்டர்னலாக டயல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக
ஃபோன் கால்ஸுமே பண்ணிக்கலாம். ஏன்னா இன்பில்டு ஸ்பீக்கர் மைக் இருக்கிறதுனால இதில் வந்து ஃபோன் கால்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் கால்ஸுமே வாய்ஸுமே கேட்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மோசம்லாம் இல்லை. ஸோ வாய்ஸ் கேட்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்குது. வாய்ஸ் நம்ம கால் பண்ணி பேசும்போதுமே நல்லா ஒரு ஃபோனில் பேசுகிறதோட ஒரு 80% நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கான்டாக்டை அதில் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய்ட்டு கான்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனில் எப்படி இப்போ முக்கியமான கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபோனில் நீங்கள் பேர் வரும் இல்லையா, இதில் ஆட் பண்ணிங்கன்னா நேமோடய வரும். அதுக்கப்புறம் கால் லாக், இப்போ அது யார் ஃபோன் பண்ணியிருக்கான்றதை டேரெக்டாக நீங்கள் வாட்ச்லேருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலாரம் என்ன உங்களுக்கு தேவையானதோ அதுக்கேற்ற மாதிரி இதிலே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூசிக் இதிலே டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா ஆக்சுவலாக ஃபோன்லேருந்து இப்போ வாட்ச்லேருந்து அந்த ஃபோன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபோனுக்கு ஒரு சின்ன ரிங் நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும். நீங்கள் இதில் வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்சில் டார்ச் லைட், ஸோ அந்த டிஸ்பிளே தான் கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதுவாக சொல்ல முடியாது, பட் ஆவரேஜாக இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், ஸோ இது ஃபீமேல் ஹெல்த் கான்சியஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைம்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆப்பில் நீங்கள் அந்த டேட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மந்த்லி கால்குலேட் பண்ணி ஒரு ரிமைண்ட் பண்ணும். ஸோ அந்த வாட்சில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதுதான் டிசோ ஸ்போர்ட்ஸ் ஆப். ஸோ இந்த வாட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு QR கோடு காமிக்குது இல்லையா, ஸோ அது மூலயமா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஹோம்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம டிஸ்டன்ஸு, கோல்ஸு, கேலரிஸ் ஃபோன் பண்ணுறோம் இதெல்லாம் இது காமிக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் இதை ட்ராக் பண்ணுறது, ஹார்ட் ரேட் மானிட்டரு, ஆக்சிஜன். ஸோ இது எல்லாமே இது ஒரு டேட்டாவாக சேவ் பண்ணி வச்சுக்கோம், டெய்லியும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை நம்ம வீக்லி சரி மந்த்லி சரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், கீழே இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் வாட்ச் D Ultra கனெக்ட்னு வருதுங்களா, இதில் இருக்குது. இது மூலயமா இந்த வாட்சை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன், ஃபோனுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஷோ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இது ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோனில் என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபோனுக்கு வரணும், கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, இமெயிலு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இப்படி என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரணுமோ நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஆப்போடைய நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வாட்சில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே எனபிள் ஆல் ரிமைண்டர்னு இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை எனபிள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அலாரம் நீங்கள் இதுலேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ச்லேயும் செட் பண்ணிக்கலாம், பட் இதுலேயுமே வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்டிவிட்டி ரிமைண்டர், ஸோ ரொம்ப நேரமாக நம்ம உட்காந்து இருக்கோம் அப்படின்னா ஸோ அது ஒரு 1 hour கழித்து நம்ம வேக்கப் ஆகிற மாதிரி இப்போ வாட்ச்லேயே அது ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 1 hourக்கு ஒன்ஸ் ரிமைண்டர் அதில் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வைப்ரேஷன் மாதிரி கையில் இது பண்ணும். ஸோ அது மூலயமா நமக்கு இது பண்ணும். அதுக்கப்புறம் டயல் லைப்ரரி, இது உள்ள போனீங்கன்னா இதில் தான் அந்த 150 watts ஃபேஸஸ் இருக்கும். இதில் 150 watts ஃபேஸஸ் இருக்கும். இது நமக்கு என்ன தேவை, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வாட்சில் டிஃபால்ட்டாக ஒரு 5 ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி லிங்க் பண்ணால் பாருங்கள், டிஃபால்ட்டாக எதுவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, நான் ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்ச் ஃபேஸஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த 150யும் ஃபோனில் இருக்குமானா அப்படி இருக்காது. ஆக்சுவலாக இந்த 5 வாட்ச் ஃபேஸஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோனில் இந்த வாட்ச் ஃபேஸஸை நான் சிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் சிங்க் ஆகும். ஸோ இதில் தேவையானதை மட்டும்தான் அதில் எடுத்துக்கும், வாட்சில் இது ரீப்ளேஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்க் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ இந்த வாட்ச் ஃபேஸஸ் நான் ஃபோனுக்கு சிங்க் பண்ணுறேன், கன்ஃபார்ம்னு கேட்குது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ வாட்சில் சிங்க் ஆகும் பாருங்கள், டவுன்லோடிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ டவுன்லோட் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இதோ பார்த்தீங்களா இப்போ வாட்ச் கனெக்ட் ஆகிடுச்சு, சிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இது 100% வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்பேப்பர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி வால்பேப்பர் இந்த ஃபோனில் இந்த ஆப்லேருந்து டவுன்லோட் ஆகி வாட்சில் சிங்க் ஆகும்.
ஸோ இது நம்ம இதில் இருக்கிற 150 வாட்ச் ஃபேஸஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஓன் ப்ரிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா இதை பாருங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோ வைக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு வாட்ச் ஆப்பில் ஃபஸ்ட்லேயே இந்த எடிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஐக்கான். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். அதில் போனால் இந்த மாதிரி வரும். இப்போ இதில் பேக்ரவுண்டு பொசிஷன் இருக்குது, ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் போனால் கீழே டேக் பிக்சர் செலக்டட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோன் கேலரியில் போகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இங்கே வந்துடும். இப்போ அதே மாதிரி செட் த வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தா சிங்க் ஆகும் பாருங்கள். உங்கள் ஃபோட்டோஸையும் வாட்ச் ஃபேஸஸாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் புஷ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்டோர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. நீங்கள் இது ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா இதோட ஏதாவது ட்ராக் பண்ணுவது. அதுக்கப்புறம் ரைஸ் டு வேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வாட்ச் கையை பார்க்கும்போது மட்டும் அது ஆன் ஆகி காமிக்கணும் அப்படின்றத நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற டைம் அது ஆஃபில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேட்டரியும் கொஞ்சம் லாங் டைம் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹெல்த் மானிட்டர், இது வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் வாட்ச். இப்போ வாட்சை நீங்கள் எங்கேயாவது வச்சுருக்கீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா இதிலேருந்தே வாட்சை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் மை வாட்ச். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்சில் இந்த மாதிரி ஸோ எங்கே வச்சுருக்கீங்கன்றது ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி கான்டாக்ட் இருக்கும். இதில் ஆட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்சில் அந்த நேமே வரும். ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான கான்டாக்ட் ஏதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ச் மூலயமாவே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செட்டர் இதில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ச் மூலயமாவே கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் அது டிவைஸ் வெர்ஷன்ஸ். இது ஆக்சுவலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது அந்த வாட்ச் ஃபேஸஸோடைய கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அவங்க என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ அது வரும். இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம என்ன பண்ணுறது, மந்த்லி வீக்லி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ஒரு கோலாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத அது நமக்கு ஒரு மந்த்லி வீக்லி இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் 3299 ரூபா. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 3299 ரூபாய்க்கு இது ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, AMOLED டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ், இன்டகிரேட்டட் சிப், அப்புறம் சிலிக்கான் ஸ்ட்ராப். ஸோ ஒரு பிராண்டிங். டிசோ பிராண்டு வந்து ரியல்மியோட சப் பிராண்டு தான். ஸோ ரியல்மி வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லீடிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனைனா கூட வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது. பட் இதை நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த வாட்சில் இதெல்லாம் இருக்குது. உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த வாட்சில் இருந்தால் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வாட்சில் வேறு கான்ஸே இல்லையா ப்ரோ, வேறு எதுவும் நெகட்டிவாகவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு ஒரு சில விஷயம். இப்போது வாட்சில் பார்த்தீங்கன்னா அந்த டயல் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக அந்த டயல் பேட் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.7 inches. ஸோ டிஸ்பிளே ஓரளவு கொஞ்சம் பெருசு தான். ஸோ அந்த டயல் பேட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கை வச்சு நம்ம நம்பர் போடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அது எனக்கு அப்படி ஒன்று தெரிஞ்சிச்சு. சம்டைம்ஸ் டச் பண்ணும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் மிஸ் ஆகுதோ, சம்டைம்ஸ் மிஸ் ஆகுது. அது ஒரு டைம் 2 டைம் டச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. அப்புறம் பேட்ரி அவங்க சொன்ன மாதிரி இப்போ நார்மல் யூஸ் பண்ணால் 10 daysக்கு, இப்போ ப்ளூடூத் காலிங் நோட் ஃபீச்சரோடு சேர்த்து யூஸ் பண்ணால் அப் டு 7 daysக்கு. அவங்க அப் டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே. பட் ரெகுலர் யூஸ் இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து என்னென்னா, நீங்கள் ஆப்போட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சரோடய சேர்த்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 days, அதிகபட்சம் 2.5 days, அவ்வளோதான். பட் எனக்கு இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கவே வேணாம், நான் நார்மலாக வாட்சாகவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 week. ஸோ வாட்ச் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் இந்த வாட்சை பற்றின என்னுடைய ஒப்பீனியன். நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் இல்லையா, அது. பட் இதை மற்றபடி இது உங்களுக்கு தேவையா இல்லைன்றது அது உங்கள் பர்சனல் ஒப்பீனியன், அது இது பண்ண முடியாது. ஆனால் வாட்ச் உள்ள இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.